மத்தேயு எழுதின சுவிசேஷ அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இவைகள் எதனுடைய சாராம்சத்திலிருந்து வருகிறது? அதே அதிகாரம் 13-14 வாசிக்கிற பொழுது, இடுக்கமான வாசல் வழிவாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதின் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இந்த வசனங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னா, ஒரு கேட்டுக்கு உண்டானது வெரி ஈஸி. அதை தியானிச்சோம்னா போதும், ஈஸியா அந்த கேட்டினுடைய வாசல் நமக்கு கிடைச்சிடும். ஒரு நல்லதை பின்பற்றுவதை பார்த்திலும் தெய்வீகமற்றவைகளை பின்பற்றுவது எளிமையாகவும் அது இனிமையாகவும் கூட வரும். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செயல்படுத்துவது அப்படின்னு ஒரு வார்த்தை இந்த வேதம் நமக்கு கொடுத்திருக்க அர்த்தம் என்னன்னா, அப்ப சித்தம் என்னன்னு தெரியாம இருந்தா நீங்க சித்தத்தை செய்திட முடியுமா? முடியாது. சோ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உண்டான காரியங்களை கற்றே தீர வேண்டும். அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்தே தீர வேண்டும். சோ நம்ம ஒரு ஆர்டினரி ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு அழைப்பு கொடுக்கல. இங்கே வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. 14வது வசனத்துல அதை கண்டுபிடிக்கிறவர்கள் அந்த சிலர் என்கிறதா நம்ம குறிப்பிடப்பட வேண்டியது. நம்ம அந்த சிலர்ல ஒருவராக இருக்க வேண்டுமானால் வேதத்தை படித்து ஆராய்கிறவராய் மாற வேண்டும். வெறுமன வேதத்தை நான் வாசித்த அதிகாரம் பைபிளை நான் இத்தனை முறை முடித்து விட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் பதில் ஆண்டவர் தான் அவங்களுக்கு கொடுப்பார். இங்க வேதம் தெளிவா 21வது வசனத்துல சொல்லிடுச்சு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே தெய்வீக ஞானம் அல்லாதபடிக்கு நம்ம கையை தட்டி கொண்டு ஆரவாரத்தோடு கூட ஆவியில நிறைஞ்சிருக்கிறதா நினைச்சுக்கிட்டு நம்ம செயல்படுகிற செயல்பாடுகள் அது கர்த்தரை அறிந்தவைகளாக இருக்கிறதா அறியாதவைகளாக இருக்கிறதா? So importance என்னன்னு கேட்டீங்கன்னா, we must be filled with the Holy Spirit. நாம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம். நிரப்பப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? அடுத்த क्वेश्चन. அவன் யாரா இருப்பான்னா, தேவனுடைய பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை அறிந்து இந்த பூமியிலே செயல்படுகிறவனாக இருக்கிறான். வெறும் விசுவாசம் இருந்தா பத்தாது. வேதம் சொல்லுது, விசுவாசம் எதனால வருகிறது? கேள்வினால. என்ன கேள்வினா, கேட்கிறதுனால. நாட் திஸ் क्वेश्चन. இந்த क्वेश्चन கிடையாது. தேவனை குறித்ததான காரியங்கள் அறிந்து நாம் புரிந்து அது கேட்கப்படுகிறதுனாலே வருகிறது தான் விசுவாசம். சோ உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை வச்சுக்கிட்டு அது பைபிளுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு விசுவாசம் இருந்து கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி ஜெபிக்கிற பொழுது ஆராதிக்கிற பொழுது சொல்லுகிற ஒரு கூட்டத்துல நம்ம அப்படிப்பட்ட கிறிஸ்தவனாக இல்லாதபடிக்கு கர்த்தரை அறிந்தவர்களாக வெகு சிலர் போடப்பட்டிருக்கே 14வது வசனத்துல, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று போட்டிருக்கே. அந்த லிஸ்ட்ல நீங்களும் நானும் வருகிறோமா என்று ஆராய்ந்து இனி தேவனை பின்பற்றுவோம்.
கர்த்தர் நம்மை பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கிறவராக இருப்பார். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.